டெய்லி குழம்பு வச்சு போர் அடிக்குதா? இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லா சாப்பாடுமே காலி ஆயிரும். வாங்க என்ன ரெசிபின்னு பார்த்தலாமா? இப்போ இந்த ரெசிபிக்கு ஸ்டவ்ல நம்ம ஒரு குக்கர் வச்சு 2 குளிக்க 2 அளவுக்கு ஆயில், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஸ்பைசஸ்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சோடனே 3 பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்க 2 கிளாஸ் அரிசியை நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து தேவைப்பட்ட கடைசியாக நெய் இல்லை கொத்தமல்லி தலையெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெஜ் பிரியாணி ரெடியாக இருக்குது. வெஜிடபிள் பிரியாணி இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.